இந்த சேர்ல உட்காந்தா நீங்க இறந்துருவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமா, இந்த ஒரு சேர்ல யார் உட்கார்ந்தாலும் மரணம் நிச்சயம்னு சொல்லப்படுது. 200 வருஷங்களா சேர்ல உட்கார்றவங்கள தொரத்தி தொரத்தி கொல்லக்கூடிய பேய் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? வாங்க பார்க்கலாம். ஒரு தூக்கு தண்டனை கைதி விட்ட சாபத்தால இன்னைக்கும் ஒரு சேர்ல யார் அமர்ந்தாலும் கூட அவங்க மரணத்தை தழுவுறாங்க அப்படின்னு யாராவது சொல்லி நீங்க கேட்டா இதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்வீங்க. எந்த புக்கில் வந்த கட்டுக்கதை இதெல்லாம் அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் உண்மையாகவே அப்படி ஒரு சேர் இருக்கு. சரியா 17ஆம் நூற்றாண்டில் டேனியல் லாவுட்டி அப்படிங்கிற நபர் லண்டனில் இருக்கக்கூடிய வடக்கு யார்க் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய கிர்பே விஸ்கே அப்படிங்கிற பகுதிக்கு குடிபெயர்ந்திருக்காரு. இவர் அங்கே ஒரு தோட்டம் ஒன்றை வாங்கி அதில் விவசாயம் செஞ்சுட்டு வந்திருக்காரு. விவசாயம் தான் அவருடைய பிரதான தொழிலாக இருந்திருக்கு. இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவர் விவசாயம் தான் அங்கே பண்ணிட்டு இருக்காரு, இவர் ஒரு விவசாயின்னு நம்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இவர் கள்ள நோட்டு தயாரிக்கிறத ரகசியமாக செஞ்சுட்டு வந்திருக்காரு. இதன் மூலமாக இவர் தனக்கு தேவையான பணத்தை தானே பிரிண்ட் அடித்து அதை செலவும் செஞ்சுட்டு வந்திருக்காரு தாராளமாக. அந்த காலகட்டத்தில் அது அவ்வளோ ஈஸியாக யாரும் கண்டுபிடிக்க முடியல. இதற்காக பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய தோட்டத்தில் ஒரு வீட்டையே கட்டி அதை வீட்டுக்கடியில் ரொம்ப ரகசியமாக செஞ்சுட்டு வந்திருக்காரு. சொல்லப்போனால் அந்த கள்ள நோட்டு அடிக்கக்கூடிய தொழிற்சாலையை வீட்டுக்கடியில் ரகசியமாக ஒரு பாதாள அறையை உருவாக்கி செஞ்சுட்டு வந்திருக்காரு. இதன் மூலமாக அவர் வீட்டுக்கு யார் போனாலுமே அவர் கள்ள நோட்டு அடிக்கக்கூடிய விஷயத்தை கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப ரகசியமாக தான் நடந்துகிட்டு இருந்திருக்கு. இந்த நிலைமையில் இந்த அளவில் ரகசியமாக தன்னுடைய வேலைகளை அவர் செஞ்சுட்டு வந்த நிலைமையில் அவருக்கு எலிசபெத் அப்படிங்கிற மகள் இருந்திருக்காங்க. எலிசபெத்துக்கும் அதே பகுதியில் வசிச்சுட்டு வந்த தாமஸ் பஸ்பே அப்படிங்கிறவருக்கும் காதல் ஏற்பட்டுருச்சு. இந்த காதல் திருமணத்தில் போய் முடிஞ்சுது. ஆனால் பாருங்க, இந்த திருமணத்தில் டேனியல் லாவுட்டிக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. ஏன் அப்படின்னா டேனியலுக்கு இந்த திருமணத்தில் முக்கியமாக விருப்பம் இல்லாததற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன் மகள் காதலிக்கக்கூடிய பஸ்பே ஒரு குடிகாரர் அப்படிங்கிறதுனால தான். பஸ்பே தினமுமே பாருக்கு போய் குடிக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காரு. அவர் தினமுமே இந்த மாதிரி குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவாராம். ஸோ பஸ்பே பார்த்தீங்கன்னா ரெகுலர் கஸ்டமர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாருக்கு. அதனால தினமும் இந்த மாதிரி பாருக்கு வரதுனால பஸ்பேவுக்காகவே ஒரு சேரை தனியாக அந்த பார் நிர்வாகம் வழங்கி இருந்துச்சான். அவர் தினமுமே அந்த சேரில் தான் அமர்ந்து மது அருந்துவாராம். அவருக்கு அந்த சேர் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருந்துச்சான். இந்த நிலைமையில ஒரு நாள் ரொம்ப நேரமாகியும் கூட பஸ்பே வீட்டுக்கு வராமலே இருந்திருக்காரு. அப்பத்தான் அவருடைய மாமனார் டேனியல் இருக்காரு இல்லையா, டேனியல் அவுட்டி, அவரும் அவருடைய மகள் எலிசபெத்தும் அவருக்காகவே வீட்டில் காத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் பாருங்க, வெகு நேரம் கழிச்சும் கூட பஸ்பே வீட்டுக்கு வரவே இல்லை. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவர் வந்திருக்காரு. அப்படி வந்தபோது அவருக்கும் டேனியலுக்கும் அந்த இடத்துல பெரும் வாக்குவாதம், சண்டையே வெடிச்சிருக்கு. டேனியலுக்கு தன்னுடைய மகள் எலிசபெத் பஸ்பேவுடன் வாழ்றது சுத்தமாக பிடிக்கல. இதை நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, இப்பையும் அதை காரணம் காட்டி சண்டையிடுறாரு, நிறைய வார்த்தைகளை விடுறாரு. இந்த நிலைமையில 2 பேருக்கும் நடந்த சண்டை ஒரு மாதிரி முற்றி போக ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி அந்த சண்டை அப்படியே வாய் வார்த்தைகள்லேருந்து கைகலப்பா மாறுது. குடி போதையில் இருந்த பஸ்பே அங்கிருந்த ஒரு சுத்தியலை எடுத்து டேனியல் ஆவுட்டியுடைய தலையிலேயே பலமா அடிச்சிடுறாரு. அதனால மண்டை உடைந்து ரத்தம் கொட்டி அந்த சம்பவ இடத்திலேயே டேனியல் ஆவுட்டி மரணம் அடைஞ்சு போயிடுறாரு. இதற்கப்புறமா போலீசார் பஸ்பேவை கைது செய்கிறாங்க. அந்த வழக்கில் பஸ்பே மேலே தான் குற்றம் அப்படிங்கிற மாதிரி நிரூபணமாகுது. அவருக்கு அந்த நாட்டு சட்டப்படி தூக்கு தண்டனை விதிக்கப்படுது. இந்த நிலைமையில் அவர் சிறையில் அடைக்கப்படுறாரு. அவருக்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்றக்கூடிய காலமும் வந்து சேருது. மாமனாரை கொண்டுட்டார் இல்லையா, அதனால தூக்கு தண்டனை கைதியாக இருக்காரு. ஒவ்வொரு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் போதும் அவருக்கு கடைசி ஆசையை கேட்டு அதை நிறைவேற்றுறது அப்படிங்கிறது வழக்கம் இல்லையா, அந்த மாதிரி பஸ்பேவுடைய நாளும் வருது. அந்த மாதிரி பஸ்பேவுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்கப்படுது. அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, எப்போவுமே தான் அமர்ந்து மது அருந்தக்கூடிய சேர்ல அதே பாருக்கு போய் மது அருந்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டுட்டு கோர்ட் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே செஞ்சு அவருடைய அந்த மது அருந்தக்கூடிய பாருக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு அனுமதியும் கொடுக்குறாங்க. இதற்கப்புறமா இந்த நிலைமையில அதில் உட்காந்து மது சாப்பிட்டு அவருக்கு நடந்ததையெல்லாம் யோசிச்சு பார்க்க தோணுது. எல்லாத்தையும் திரும்ப ரீவைண்ட் பண்ணி பார்க்குறாரு. அவருக்கு ஒன்று மட்டும் நல்லா புரியுது, அதாவது தான் குடிப்பது தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு. அவர் தினமுமே மது அருந்திட்டு போய் தான் இதனுடைய எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிச்சிருக்கு. இதனுடைய மூல காரணம் கூட நம்ம மது அருந்துறது தான் அப்படின்னு உணர்ந்துக்கிறாரு. அவர் உணர்ந்த உடனே என்ன பண்ணுறாரு, இவருக்கு தினமுமே இந்த பாருக்கு குடிக்க வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத யோசிக்கிறாரு. அதாவது மது போதையை விட இந்த தனி சேர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த தனி சேரை கொடுத்து அவரை ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. குடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுத்த மாதிரி அந்த தனி சேர் மீதான அந்த பெருமை குறித்த போதை தான் அவருக்கு அந்த மது போதையை விட அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு உணர்ந்துடுறாரு. கடைசியில் உணர்ந்தோடனே என்ன பண்ணுறாருன்னா, இதனால் கோபம் அடைஞ்சிட்டு இப்படி என்னுடைய வாழ்க்கையே போயிடுச்சே அப்படின்னு அவர் நினச்சிட்டு அந்த முறை மது குடிச்சிட்டு எழுந்து அவர் போகும்போது கடைசியாக இனிமேல் இந்த சேர்ல அமர்பவர்கள் எல்லோருமே அழிவை சந்திப்பார்கள் அப்படின்னு சாபம் விட்டுட்டு போறாரு. அவருடைய கடைசி வார்த்தை அதுதான். பஸ்பே கடைசியா சாபம் விட்டது அந்த சில வார்த்தைகளை தான்.
அப்புறம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பார் நிர்வாகம் என்ன பண்ணுது, அந்த சேர்ல யாரையுமே அமர்வதற்கு அனுமதிக்கிறதே இல்லையா. அதையும் மீறி அமர்ந்த சில பேர் மர்மமான முறையில் மரணமடைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 2ஆம் உலக போரின் போது கனடாவை சேர்ந்த விமானி ஒருத்தர் இந்த பாருக்கு வந்திருக்காரு. இந்த சேரை பார்த்ததுமே அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு, இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நான் இதில் உட்காந்து உங்களுக்கு இதை நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதில் அமர்ந்து மது அருந்த ஆரம்பிச்சிட்டாராம். அவர் அதற்கப்புறமா அங்கிருந்து போனக்கப்புறமா போர் விமானத்தில் போகும்போது விபத்தில் சிக்கி பரிதாபமாக பலியாகிட்டாராம். இப்படித்தான் இதில் அமர்ந்த பலருடைய உயிரையுமே இந்த சேர் குடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. 1970களில் பல பேர் இந்த சேரில் அமர்ந்திருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே மர்மமான முறையில் மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால அந்த பார் நிர்வாகமும் அந்த சேரை சுவரில் ஒரு காட்சி பொருளாகவே மாட்டிட்டாங்க. இனி அந்த சேரில் யாரையுமே உட்கார அனுமதிக்கவே மாட்டோம், அனுமதிக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ அந்த சேர் இங்கிலாந்தில் த்ரிஷ்க் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அருங்காட்சியகத்தில் அந்த சேர் மக்கள் பார்வைக்காகவே வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அதை பராமரிப்பு பணி செய்யும் போது கூட அதில் யாருமே தப்பி தவறி கூட அமர்ந்து விடாதபடி அந்த அருங்காட்சியக நிர்வாகம் பார்த்து அதை வச்சுட்டு இருக்காங்களாம். இந்த மரணங்கள் எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னு பலரும் பலவிதமான தியரிஸை சொல்கிறாங்க. ஆனால் சில பேரும் இந்த மரணங்களை எல்லாம் பஸ்பேவுடைய ஆவி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த ஆவி இன்னைக்கும் கூட இந்த சேரை தன்னுடைய சேராக தான் பார்க்குது, அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணுது, அதில் யாரும் அதாவது மற்ற யாருமே உட்கார்ந்துடக்கூடாது அப்படின்னு அது நினைக்குது, அதனால தான் அவங்கள எல்லாத்தையும் மர்மமான முறையில் மரணத்துக்கு இழுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாருங்க, இன்னும் சில பேரும் வேறு மாதிரி சொல்கிறாங்க. பஸ்பே சாகிறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் சாபமாக சொல்லிட்டு போனார் இல்லையா, அவர் மனசு வருந்தி தான் அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. அதே போல் தன்னுடைய வாழ்க்கையை அழிச்ச மாதிரி இந்த மது போதையும் சரி சேர் போதையும் சரி இந்த மாதிரி மற்றவங்களுடைய வாழ்க்கையும் அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நல்லெண்ணத்தில் தான் அந்த சேரில் யாரும் உட்காரக்கூடாதுன்னு தான் அந்த மாதிரி சாபத்தை விட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் உண்மை என்ன அப்படின்னு சில பேர் விளக்கி சொல்லும்போது, சில பேர் இது ரொம்ப ஒரு தற்செயலான செயல், இது ரொம்ப யூஸ்வலாக நடக்கிற சம்பவம் தான் அப்படின்னும், அவருடைய சாபத்தால் மரணங்கள் ஏற்படலை அப்படின்னும், சில பேரோ இதெல்லாம் கட்டுக்கதை ஒன்றுமே கிடையாது, அதை சும்மா ஃபேண்டசியாக கிரியேட் பண்ணுறதுக்கு பஸ்பேவுடைய பேரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் அந்த பாருக்கான விளம்பரம் தான் இது, ப்ரொமோஷன் அந்த காலகட்டத்திலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எது உண்மை அப்படிங்கிறது இது வரைக்கும் கூட யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா நிதர்சனம். அதே போல் இதில் உட்கார்ந்ததுனால தான் இறந்து போனாங்கன்னு சொல்லப்படக்கூடிய சில பேர் இதில் உட்கார்ந்ததுனால தான் இறந்தாங்களா அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமுமே நம்மக்கிட்ட கிடையாது. அதே நேரத்தில் இதில் சாபம் விடப்பட்டதுக்கு அப்புறமா அமர்ந்த யாருமே இன்றைக்கும் உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லப்படுறது தான் திகிலாக இருக்குது. அதாவது இப்போ கூட யாராவது போய் அங்கே உட்காந்தா அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நம்பிக்கையாக இருந்து வருது. இன்னைக்கும் உலகளவில் தீர்க்கப்படாத ஒரு மர்ம பொருளாக இந்த சேர் மாறிடுச்சு. பல பேர் இந்த சேரை சாவிற்கான சேர் அப்படின்னு தான் சொல்கிறாங்களாம் செல்லம்மா. ஸோ சாவணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த சேரில் போய் உட்காரலாம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் இருக்கவங்களே சவால் விடுறாங்களாம், ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறாங்களாம். ஸோ பாருங்க மக்களே, இந்த சேரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது மரணத்துக்கான சேர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.